புதுவையில் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு காவல்துறையில் இன்ஸ்பெக்டர்கள், சப் இன்ஸ்பெக்டர்கள் அதிரடியாக இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். புதுவை காவல் நிலையங்களில் பணிபுரியும் 17 இன்ஸ்பெக்டர்கள் அதிரடியாக இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். அதன்படி முத்தியால்பேட்டை இன்ஸ்பெக்டர் தனசேகரன் ஆயுதப்படைக்கும், இன்ஸ்பெக்டர் தனசெல்வம் ஐஜி செயலாளர் பொறுப்பிலிருந்து முத்தியால்பேட்டைக்கும் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார். சபாநாயகர் பாதுகாப்பு அதிகாரி பிரபாகரன் கலால் துறைக்கும், பாலமுருகன் கோரிமேட்டிலிருந்து சபாநாயகர் பாதுகாப்பு அதிகாரியாகவும், நாகராஜன் கிழக்கு போக்குவரத்திலிருந்து கோரிமேட்டிற்கும், ஏழுமலை சிபிசிஐடியிலிருந்து வன்கொடுமை தடுப்பு பிரிவுக்கும், கண்ணன் முதலியார்பேட்டையிலிருந்து சிபிசிஐடிக்கும், ஆறுமுகம் அரியாங்குப்பத்திலிருந்து முதலியார்பேட்டைக்கு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். கிட்லா சத்யநாராயண ஆயுதப்படையிலிருந்து அரியாங்குப்பத்திற்கும், வெங்கடாச்சலபதி லஞ்ச ஒழிப்பு பிரிவிலிருந்து கிழக்கு போக்குவரத்துக்கும், புருஷோத்தமன் காரைக்கால் டவுனிலிருந்து லஞ்ச ஒழிப்பு பிரிவுக்கும், அறிவு செல்வம் கிளால் துறையிலிருந்து காரைக்கால் டவுனுக்கும், மர்த்தினி கோட்டுச்சேரியிலிருந்து ஆயுதப்படைக்கும், ராமு லஞ்ச ஒழிப்பு துறையிலிருந்து கோட்டுச்சேரிக்கும், லெனின் பாரதி திருநள்ளாற்றிலிருந்து திருப்பட்டினத்திற்கும், பிரவீன்குமார் காரைக்கால் உளவு பிரிவிலிருந்து திருநள்ளாற்றுக்கும், மாரி கிறிஸ்டின் பால் திருப்பட்டினத்திலிருந்து காரைக்கால் கடலோர காவல் படைக்கும் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். இதற்கான உத்தரவை புதுச்சேரி காவல்துறை தலைமையக எஸ்பி மோகன்குமார் பிறப்பித்துள்ளார். காங்கிரஸ் சார்பில் நடைபெற்ற போராட்டத்தின் போது புதுச்சேரி மகளிர் காங்கிரஸ் தலைவி நிஷா அமர்ந்த இடத்தை மஞ்சள் தெளித்து சுத்தம் செய்த பாஜக பெண் நிர்வாகிகளால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. புதுச்சேரி காங்கிரஸ் மற்றும் பாஜக இடையே நேற்று கடுமையான மோதல் ஏற்பட்டது. இருவரும் மாறி மாறி தாக்கிக் கொண்டனர். இதில் மகிழா காங்கிரஸ் தலைவி நிஷா பாஜகவை கண்டித்து பாஜக அலுவலகம் எதிரே சாலையில் அமர்ந்து போராட்டம் நடத்தினார். இந்த நிலையில் பாஜக மகளிர் நிர்வாகிகள் அந்த இடத்தை மஞ்சள் தெளித்து சுத்தம் செய்த விவகாரம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மகிழா காங்கிரஸ் தலைவி நிஷா முஸ்லிம் சமூகத்தை சேர்ந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. தனிப்பட்ட முறையில் அவரை தரைக்குறைவாக விமர்சனம் செய்து பாஜக தொண்டர்கள் பேசிய வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் இணைய வழி மூலம் 5 பேரிடம் 1,60,60,000 ரூபாய் மோசடி செய்த கும்பலை சைபர் கிரைம் போலீசார் தேடி வருகின்றனர். முருங்கப்பாக்கத்தை சேர்ந்தவர் பேஸ்புக்கில் ஏர் இந்தியா உறுப்பினர் அட்டை பதிவு தொடர்பாக விளம்பரத்தை பார்த்தார். இதையடுத்து அதிலிருந்த எண்ணை வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொண்டபோது எதிர்முனையில் பேசிய மர்ம நபர் ஏர் இந்தியா உறுப்பினர் அட்டை பதிய வாட்ஸ்அப்பால் வரும் மொபைல் செயலியை பதிவிறக்கம் செய்து விவரங்களையும் பதிவிடும்படி தெரிவித்துள்ளார். அதன்படி அவருக்கு வந்த மொபைல் செயலியை பதிவிறக்கம் செய்து விவரங்களை பதிவிட்ட சிறிது நேரத்தில் அவரது வங்கி கணக்கிலிருந்து 1,35,800 ரூபாய் எடுக்கப்பட்டது. இதேபோல் நெல்லித்தோப்பை சேர்ந்தவர் 11,000 ரூபாயும், முத்தியால்பேட்டையை சேர்ந்தவர் 7,400 ரூபாய், தவளக்குப்பத்தை சேர்ந்தவர் 3,600 ரூபாய், சண்முகாபுரத்தை சேர்ந்த பெண் 2,850 என மொத்தம் 5 பேர் மோசடி கும்பலிடம் 1,60,650 இழந்துள்ளனர். இது குறித்த புகாரின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். லாசுபேட்டை சட்டமன்ற தொகுதியில் முன்னாள் சபாநாயகர் VP சிவக்கொழுந்து முன்னிலையில் முதலமைச்சர் ரங்கசாமி நலத்திட்ட உதவிகளை வழங்கி துவக்கி வைத்தார். புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதியில் ஒவ்வொரு பகுதிகளிலும் ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளையின் சார்பாக பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் நேற்று புதுச்சேரி கோரிமேட்டில் அமைந்துள்ள அப்பா பைத்தியர் சுவாமி திருக்கோவிலில் முன்னாள் சபாநாயகர் சப்தகிரி VP சிவக்கொழுந்து தலைமையில் ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளையின் பொறுப்பாளர் சப்தகிரி VPS ரமேஷ்குமார் ஏற்பாட்டில் லாஸ்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் வழங்கவுள்ள நலத்திட்ட உதவிகளை முதல்வர் ரங்கசாமி துவக்கி வைத்தார். அப்போது NR காங்கிரஸ் நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். பிரதமர் பங்கேற்கும் மேடை அமைக்கும் பணியை சபாநாயகர் செல்வம், பாஜக மாநிலத்தில் VP ராமலிங்கம் ஆகியோர் பார்வையிட்டு ஆய்வு செய்தனர். பிரதமர் மோடி வருகின்ற மார்ச் 1ஆம் தேதி புதுச்சேரி மாநிலத்திற்கு வருகை புரிய உள்ளார். அவர் கலந்து கொள்ளும் நிகழ்ச்சிக்கான பந்தல் அமைக்கும் பணிகள் லாஸ்பேட்டையில் நடைபெற்று வருகிறது. இதனை சபாநாயகர் செல்வம் பார்வையிட்டு விழா மேடை மற்றும் பந்தல் அமைப்பது தொடர்பாக அரசு செயலர், காவல்துறை அதிகாரிகள் உள்ளிட்ட அதிகாரிகளுடன் ஆலோசனையில் ஈடுபட்டார். இந்த நிகழ்ச்சியில் பாஜக மாநில தலைவர் VP ராமலிங்கம், சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்.
புதுவையில் உள்ள ஸ்ரீ மணக்குள விநாயகர் செவிலியர் கல்லூரியின் பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. புதுவையில் உள்ள ஸ்ரீ மணக்குள விநாயகர் செவிலியர் கல்லூரியின் பட்டமளிப்பு விழாவில் தலைமை விருந்தினராக தேர்வு கட்டுப்பாட்டாளர் புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழகம் டாக்டர் சதானந்த் சுவாமி தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்வில் இளங்கலை மற்றும் முதுகலை மாணவ மாணவிகளுக்கு பட்டங்களை வழங்கி சிறப்பித்தார். இந்நிகழ்வில் தக்ஷஷிலா பல்கலைக்கழக வேந்தரும் ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி நிறுவன தலைவர் மற்றும் மேலாண் இயக்குநர் தனசேகரன், செயலாளர் டாக்டர் நாராயணசாமி, கேசவன் முன்னிலை வகித்தனர். மேலும் பொருளாளர் ராஜராஜன், ஸ்ரீ மணக்குள விநாயகர் மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை இயக்குநர் டாக்டர் கார்த்திகேயன், மருத்துவ கண்காணிப்பாளர் டாக்டர் பிரகாஷ் மற்றும் ஆராய்ச்சி டீன் டாக்டர் சஞ்சய், கல்லூரி முதல்வர் டாக்டர் முத்தமிழ் செல்வி மற்றும் பேராசிரியர்கள், இணை பேராசிரியர்கள், துணை பேராசிரியர்கள் உள்ளிட்டோர் இந்த விழாவில் கலந்து கொண்டனர். இதில் செவிலியர் கல்லூரி மாணவ மாணவிகள் மற்றும் அவர்களின் பெற்றோர்கள் பங்கேற்றனர். செவிலியர் கல்லூரி முதல்வர் டாக்டர் முத்தமிழ் செல்வி வரவேற்புரையாற்ற, அதைத் தொடர்ந்து பொருளாளர் ராஜராஜன் மற்றும் மருத்துவ கண்காணிப்பாளர் டாக்டர் பிரகாஷ் வாழ்த்துரை வழங்கினார். நிறுவன தலைவர் மற்றும் மேலாண் இயக்குநர் தனசேகரன் பட்டமளிப்பு விழா உரை வழங்கினார். அதைத் தொடர்ந்து தலைமை விருந்தினர் டாக்டர் சதானந்த் சுவாமி பற்றி பேராசிரியர் டாக்டர் பிரியதர்ஷினி அறிமுக உரை வழங்கினார். இந்நிகழ்வில் அனைத்து மாணவ மாணவிகளும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது. இளங்கலை பட்டப்பிரிவில் புதுச்சேரி பல்கலைக்கழக அளவில் 2017-2021 ஆண்டு பயின்று முதல் மதிப்பெண் பெற்ற பட்டதாரி செல்வன் சதீஷ்குமார், 2018-2022 ஆண்டு பயின்று முதல் மதிப்பெண் பெற்ற பட்டதாரி செல்வி கலைஸ்ரீ, 2019-2023 ஆண்டு பயின்று முதல் மதிப்பெண் பெற்ற பட்டதாரி தாலிர்மதி, 2020-2024 ஆண்டு பயின்று முதல் மதிப்பெண் பெற்ற பட்டதாரி கோகுல் சுவாமி, 2021-2023 ஆண்டு பயின்று முதல் மதிப்பெண் பெற்ற பட்டதாரி சிவசங்கரி, முதுகலை பட்டப்பிரிவில் 2023 ஆண்டு பயின்று முதல் மதிப்பெண் பெற்ற அபிநயா ஆகியோருக்கு சிறப்பு சான்றிதழ் வழங்கப்பட்டது. இறுதியில் தலைமை விருந்தினர் டாக்டர் சதானந்த் சுவாமி உரையாற்ற, விழாவின் இறுதியில் துணை முதல்வர் டாக்டர் நர்மதா நன்றி உரை வழங்கினார். புதுச்சேரி வேதபுரி நாயுடு மக்கள் நல்லுறவு சங்கத்தின் சார்பில் ஜாதக பரிவர்த்தனை முகாம் நடைபெற்றது. புதுவை வேதபுரி நாயுடு மக்கள் நல்லுறவு சங்கத்தின் சார்பில் இன்று ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் மதியம் 1 மணி வரை புதுச்சேரி 100 அடி சாலையில் அமைந்துள்ள DM கணேஷ் திருமண நிலையத்தில் மாபெரும் 3வது ஜாதக பரிவர்த்தனை மற்றும் திருமண தகவல் நடைபெற்றது. இதில் சமூக சொந்தங்கள் பலர் கலந்து கொண்டு அவர்கள் ஜாதகத்தை தேர்ந்தெடுத்து திருமண பொருத்தம் பெற்று பயனடைந்தனர். இதில் புதுச்சேரி வேதபுரி நாயுடு மக்கள் நல்லுறவு சங்கத்தின் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். அன்னையின் பிறந்த நாளையொட்டி புதுச்சேரி அரவிந்தர் ஆசிரமத்தில் அன்னை அரவிந்தர் அறையை பக்தர்கள் தரிசனம் செய்தனர். பக்தர்களால் அன்னை என்று அன்போடு அழைக்கப்படும் மிர்ரா அல்பாசா அவர்கள் பிரான்ஸ் நாட்டில் 1878 ஆண்டு பிறந்தார். புதுச்சேரியில் அரவிந்தரை சந்தித்து அவரது ஆன்மீக பணிகளை மேற்கொண்டு அரவிந்தர் ஆசிரம் மற்றும் ஆரோவில் சர்வதேச நகரத்தை உருவாக்கினார். 1973 ஆண்டு புதுச்சேரியில் அன்னை காலமானார். அன்னையின் 148 ஆண்டு பிறந்த நாளையொட்டி இன்று புதுச்சேரி அரவிந்தர் ஆசிரமத்தில் உள்ள அன்னை மற்றும் அரவிந்தர் அறையை ஏராளமான பக்தர்கள் தரிசனம் செய்தனர். முன்னதாக காலை 5 மணியிலிருந்து 6 மணி வரை ஆசிரமவாசிகளின் கூட்டு பிரார்த்தனை ஆசிரமத்தில் நடைபெற்றது. காங்கிரசார் தாக்கியதில் பாஜகவினர் காயமடைந்து சிகிச்சை பெறுபவர்களுக்கு பாஜக மாநில தலைவர் VP ராமலிங்கம் மற்றும் சபாநாயகர் செல்வம் ஆகியோர் நேரில் ஆறுதல் தெரிவித்தனர். புதுச்சேரி காங்கிரஸ் கட்சியினர் பாஜக அலுவலகம் மற்றும் பாஜகவினர் மீது நேற்று நடத்திய தாக்குதலில் காயமடைந்த பாஜகவினர் மருத்துவமனையில் சேர்ந்து சிகிச்சை பெற்று வருகின்றனர். அவர்களை பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைவர் VP ராமலிங்கம், சபாநாயகர் செல்வம் ஆகியோர் மருத்துவமனைக்கு நேரில் சென்று சந்தித்து ஆறுதல் கூறினர். இந்த நிகழ்ச்சியின் போது முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் மற்றும் பாஜக நிர்வாகிகள் உடனிருந்தனர். புதுவையில் உழவர் சந்தையில் 6 அடி நீள சாரை பாம்பு புகுந்ததால் வியாபாரிகள் பதற்றமடைந்தனர். புதுச்சேரி பழைய பேருந்து நிலையம் பகுதியில் உழவர் சந்தை இயங்கி வருகிறது. இங்குள்ள 34ஆம் எண் கடையில் தேன்மொழி என்பவர் வியாபாரம் செய்து கொண்டிருந்தார். ஓய்வு நேரத்தில் காய்கறிகளை பெட்டியில் அவர் அடுக்க சென்றார். அப்போது 6 அடி நீள சாரை பாம்பு இருந்ததை கண்டு கூச்சலிட்டார். இதனால் உழவர் சந்தையில் இருந்த வியாபாரிகள் மற்றும் பொதுமக்கள் அலறி அடித்துக் கொண்டு ஓடினர். அங்கு வந்த வேளாண் அலுவலர்கள் பாம்பு இருப்பது குறித்து வனத்துறைக்கு தகவல் கொடுத்தனர்.
அதன் பேரில் வனத்துறை ஊழியர் கண்ணதாசன் விரைந்து வந்து உழவர் சந்தை கடைக்குள் பதுங்கியிருந்த 6 அடி நீள சாரை பாம்பை அரை மணி நேரம் போராடி லாபகமாக பிடித்து பாதுகாப்பாக கொண்டு சென்றனர். புதுச்சேரி பாரதி வீதியில் உள்ள அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தின் 49வது மயான கொள்ளை விழா நடைபெற்றது. புதுவை பாரதி வீதியில் உள்ள அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் 49வது மயான கொள்ளை விழா காமராஜர் நகர் தொகுதியில் உள்ள ஜீவா நகரில் நடைபெற்றது. விழாவில் அம்மன் வேடம், காளி வேடம் அணிந்த பக்தர்கள் நடனமாடி கோவிலிலிருந்து ஊர்வலமாக காமராஜர் சாலை வழியாக ஜீவா நகர் பகுதிக்கு அம்மன் தேர்பவனியுடன் வந்தனர். பின்பு செய்யப்பட்டிருந்த மயான கொள்ளை பொம்மைகளை கலைத்து மயான கொள்ளை விழா நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். காக்கையின் தோப்பு பகுதியில் உள்ள ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய மண்டல பூஜைகள் அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் சுவாமி தரிசனம் செய்தார். அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட காக்கையின் தோப்பு பகுதியில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தில் கடந்த 1ஆம் தேதி மகா கும்பாபிஷேக விழா நிறைவு பெற்றது. அதைத் தொடர்ந்து 48 நாட்களுக்கான மண்டல பூஜையை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இதில் 20ஆம் நாளான நேற்று ஜீவா குடும்பத்தினர் உபயத்தில் அம்மனுக்கு பால், தயிர், இளநீர், சந்தனம், பன்னீர் உள்ளிட்ட திரவியங்களால் ஆன சிறப்பு அபிஷேகங்கள், அலங்காரங்கள் செய்யப்பட்டு மகாதீப ஆராதனைகளும் காண்பிக்கப்பட்டது. இதில் சிறப்பு விருந்தினராக அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டார். மேலும் ஆலய நிர்வாகிகள் சார்பில் ரவி பாண்டுரங்கன் மற்றும் அவரது ஆதரவாளர்களுக்கு சால்வை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் இளைஞர்கள், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட 500க்கும் மேற்பட்ட பக்தர்கள் அனைவருக்கும் வெண்பொங்கல் மற்றும் பரோட்டா உள்ளிட்டவைகள் பிரசாதமாக வழங்கப்பட்டது. அன்றாட செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பாண்டி ஹெட்லைன்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.